டைம் ஆச்சுன்னா அது இல்லைடா வந்துடுறா. டைம் ஆயிடுச்சுன்னா என்ன மாமாக்கு பேப்பேன்னு சொல்லிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆளுக்குது வந்தால் நல்லாயிருக்கும். கர்நேட் அவர் ஆட போகிறாரு. பல்லங்கலாம் நாயகரம் சகாதம் ஆட போகிறாரு. வந்தால் நீ வந்தால் நல்லாயிருக்கும். புரியல என்ன புரியல? இதா அவள் தான் இது ரால் மந்த் தான் எடுத்துன்னு போயிருந்தா போ. உள்ள இருக்குதா அப்போ எடுத்துன்னு போ. இன்று போல என்றுமே சுகசேமத்தோடு வாழ வேண்டும் அம்மா. அம்மா பனிப்பெண் என்றோம் அன்ன மகள் என்றோம் சந்திரவதி என்றோம் விரதசாரி என்றோம் அன்ன மகள் உன் பாதத்தானே கூட வந்தான் அம்மா. அம்மா என்னுடைய பாதத்தை பணிந்தபடியினால் இன்று போல என்றுமே சுகசேமத்தோடு வந்திருப்பேன். ஆகட்டும். அப்படி இருந்தாலும் அம்மா அம்மா உனக்கு
என்ன காரணம் ஏது என்னன்னு விளக்கமா சொல்லுமா? அம்மா அம்மா ஒன்றியகத்தான் அம்மா உன்னை காண ஓடோடி ஓடோடி வந்தேன் அம்மா. அப்படி எங்களுடைய நாட்டில் பிரபலத்தை கேள்விப்பட்டு என்னை பார்க்க ஓடி வந்தாயா? ஆமாம்மா. அப்படி ஓடி வந்த நேரமானது என்ன நேரம் தெரியுமாம்மா? என்ன நேரம்மா? அம்மா அந்த மாலை நேரமானது அப்படி தன்னந்தனிமையிலே வந்திருக்கிறாயே, இதுவோ மாலை நேரம். இந்த மாலை நேரத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து தனிமையிலே வரலாமா? இருள் சூழ்ந்த நேரமாகிவிட்டது. இப்படி தன்னந்தனியா வந்திருக்க என்னம்மா காரணம்? அம்மா தன்னந்தனியாக வந்தியா? மாலை நேரத்தில் வந்திருக்கிறாயே, நேரமானது மாலை மணி நேரம் கேட்கிறேன். ஆமா அம்மா நீர்வளம், நிலவளம், ஆமா குடிவளம் ஒன்றிய நாடு. எந்த நாடு? இந்த மச்ச நாடு. இந்த மச்ச நாட்டில் எங்கு பார்த்தாலும் பசுமையாக இருக்கிறது. பட்டு போன மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது, காய்க்காத மரம் எல்லாம் காய்க்கின்றது, பூக்காத மரம் எல்லாம் பூக்கிறது. பட்டு போன மரத்திலே பாடல் சுரக்கின்றது. எங்க நாடும் சேமத்தோடு இருக்குமா? எங்கு பார்த்தாலும் கோவம் என்று சொல்லக்கூடிய பசு கூட்டங்களும் நிறைந்திருக்கிறது. உண்மைதான், பசுமையாக இருக்கிறது. அதனால் உங்க நாட்டை தேடி ஓடோடி வந்தேன் அம்மா. அம்மா அம்மா அப்படி வந்திருக்கிறாயே, எந்த ஊரு
சொல்லுமா. அம்மா எந்த ஊரு எந்த தேசம் கேக்குறேன் அம்மா. அந்த நாடானே கேள்விப்பட்டிருக்கீங்களா? நகரமாக கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது கிடையாதம்மா. பார்த்தது கிடையாது. அப்படியா? அம்மா பாண்டவ இவர் அவதாக்களையாவது பார்த்திருக்கீங்களா? அவருடைய பிரபலத்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என்னுடைய நேரத்தில் அவர்களே நான் பார்த்தது கிடையாது. அப்படியா? அம்மா அவருடைய ஐவருக்குரிய தேவி திரௌபதி அம்மா. நீ அம்மா திரௌபதின்னு சொல்லிட்டு அம்மா நான் இல்லைன்னு சொல்லிட்டா. திரௌபதின்னு சொல்லிச்சா? அம்மாவை கொண்டு வந்து ஆசனத்தில் அமர்த்துவாங்க. அதான் நான் சொல்றேன். திரௌபதின்னு சொல்லிட்டு மாமா அமருமா வாமா. ஆமா இல்ல அம்மா. அம்மா திரௌபதிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பணிப்பெண் அம்மா. பணிமாதா? ஆமா. என்னடா இது? பனிமாதி வந்து இப்படி இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ஒரு பனிமானது. ஆமா. இந்த பனிமானது எவ்வளவு அழகா இருக்குன்னா அந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்கும் பார்த்தனியா. அந்த அம்மா எவ்வளோ அழகா, அந்த அழகு இந்த அம்மாவும் இருக்குது. இந்த அம்மாவும் ஒரு தெய்வம் தான். ஏடா இந்த அம்மாவே இதோ இருக்க பத்தியா ஜோதி. ஆமா. ஜோதி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளியானது ஆமா. எப்படி பிரகாசமாக ஜொலிக்கின்றது பலபலவல என்று ஆமா. அத்தன்மை போல ஜொலிக்கின்றது இந்த அம்மனுடைய முகம். ஆமா. இப்படி இருக்கும் இந்த முகமேனா, ஆனா அந்த அம்மாவுடைய முகம் எப்படி இருக்கும் பாத்தியா? இன்னும் பிரகாசமாக இருக்கும் போல இருக்கு. ஆமா. கோயில்ல எப்படி உட்கார வச்சா அம்மா எப்படி இருக்குது அது போல அம்மா. அம்மா அந்த இடமேறிட்டு அப்படி அந்த இடத்தை விட்டு இவ்விடம் வந்து ஏறினது என்னமா காரணம்? அப்படியா? அம்மா அந்த நாடு அந்த சூடா பாண்டவருக்கு உங்களுக்கு தாயாதிகளை வஞ்சிக்கப்பட்டு வனபுரம் என்று ஓராண்டு அஜாதவாச கைக்கு வந்து அவங்களுடைய தாயாதிகளை கட்டளையிட
கப்பலில் சிறமேற்கொண்டு காணத்திற்காக சென்றார்கள். நம்மளது ராணியே மகாராணியே காணத்திற்காக செல்கிறது. நாட்டில் நமக்கு என்ன வேலை என்று நானும் என்ன செய்தேன்? என்ன செய்தீங்க? அந்த திரௌபதி அம்மனின் பின்தொடர்ந்து நானும் சென்றேன். ஒரு நாட்டில இருந்த மகாராணி நாடிலிருந்து நகரிலிருந்து அனைத்து இழந்த பிறகு கானக சில நேரத்திலே அந்த அம்மனானது கானகத்துக்கே போகுது என்று நம்மவே போகுது. தொடர்ந்து பனிமாதம் சென்றிருக்காளே, இவளோட பெருமை பார்த்தியா? இது ஒன்றும் யாருக்குன்னா வருமா? ஆமா ஆமா, அப்படி அவர்களோடு நீங்கள் பின்தொடர்ந்து சென்று என்னமாச்சு? அப்படி செல்லும் போது இரவு நேரத்தில் அவர்கள் விதிப்படி வட்டப்பாறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படி இப்படியெல்லாம் செய்து விட்டார்களே, என்ன செய்வது ஏது செய்வது என்று அவருக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு என்ன வேலை என்று நானும் கண்ணார்ந்து அவருடைய விதிப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமா, நீங்கள் அதை கேட்டுக்கொண்டே உறங்கி விட்டேன். பிறகு திடீர்காலில் எழுந்து பார்த்தா ஒருவரும் என் கண்களுக்கு புலப்படவே இல்லை. ஒருவருமே நேற்று எடுக்க தெரியவில்லை. ஆமா, பிறகு ஆமா, அப்படி தேடி வரும் வருவாய் உங்களோட பெருமையும் புகையும் கண்டு உன்னிடத்தில் ஓடோடி வந்து, எனது பெயரோ விரதசாரணி அம்மா. அம்மா ஆமா, இவ்வளவு நாள் கானகத்தில் தேடி சென்று நம்முடைய பிரபலத்தை கேள்விப்பட்டு நம்முடைய தராஜராஜாக தெரிந்தவுடனே நம்ம நாட்டை தேடி ஓராண்டு காலம் கழிக்க வேண்டும் என்று இந்த அம்மனாக ஒரு ஆண்டு ஆதரவுன்னு சொல்லுது அம்மா. நீ என்ன சொல்ல போற? ஓராண்டு என்ன? ஓராண்டு என்ன? நீ ஒரு ஆயுள் முடிந்த வரையில் இருக்கலாம் அம்மா. என்ன ஆயுள் முடிய இருக்க என்னால ஆகாது. ஒரு ஆண்டு மட்டும் என்னை வைத்து ஆதரவு என்னன்னு கேள்வியா? மேல வேண்டாமா? ஏனென்றா முடிஞ்சா ஒரு வருஷம் முடிந்தால் எங்கள் மகாராணி நாட்டுக்கு திரும்ப வந்துவிடும். அவர்கள் வருவதற்குள்ளாக நான் அங்கிருக்கணும். பணிவிடு வேலை செய்யறதுக்கு என்ன பயபக்தி பாத்தியா? நாட்டு மகாராணி அந்த ஒரு வருடம் முன்பு வருவதற்கு முன்பாகவே நாட்டில் சென்று முன்பதாக இந்த பணி மாதிரி இருக்க வேண்டும். இருக்கணும். சந்தேகம் எப்படி இருக்கு? கேளு. உத்தமி போல் தோன்றுகிறது. அப்படி இருக்க நேரத்தில் நீயோ தனிமையை வந்திருக்கிறாயே, உனக்கு என்ன திருமணம் ஆச்சா? திருமணம் ஆகிவிட்டதா உனக்கு?
என் தாய் தந்தையிடத்தில் நான் மகளாக வளர்ந்த போது அம்மா நான் சிறிய வயதாக இருக்கும் போது ஆயத்திரமாக 5 பேர்கள் வந்து என்ன செய்தாங்க தெரியுமா? என்னம்மா? அம்மா ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவர் எல்லாம் எழுதிருக்காங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு 5 கணவர் மாதிரி சொல்றாரு. எப்படிமா? அம்மா 5 கணவர் மாதிரி எப்படி ஒரு பெண்ணால் பெற்றவள் இருக்க முடியும்? இந்த பிரபஞ்ச பூமியில ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அனைவருக்குமே ஒரு கணவர் தான். அப்படி இருக்கும்போது நீ 5 கணவர் என்று சொல்கிறாயே, அது எப்படி சொல்றாங்க? அம்மா எனக்கு மட்டும் 5 பேர் கிடையாது, உனக்கும் 5 கணவர். எனக்கு இருப்பது என்னுடைய பக்தா விளையாட மகாராஜா தானே, அதுக்கு 5 கணவர் இருக்கு சொல்கிறாங்க. மகாராஜா தெரியாது, என்ன சைடுல 4 பேர் என்ன வச்சுக்கிறியா? சரியா கட்டிக்கார முன்னாடி ஏத்தி நீங்கலாம். சரி அம்மா, அதோ இருக்கானே நர்வஞ்சான அவன் ஏத்திட்டு போனாடி. பொண்டாட்டி இல்ல, அவன் பொண்டாட்டி ஏத்தினி. அதான் அவனுடைய மனைவிக்கு ஏத்தி. அவருடைய மனைவிக்கு 5 கணவன்மார்கள் நிச்சயமாக உண்டு. சரி பொட்டிக்கார மனைவிக்கு அவருடைய மனைவி கூட ஏமா பெரியப்பா உன் மனைவி கூட அது எப்படி? ஏமா சொல்லு. அனைவருக்குமே 5 கணவர்மார் என்கிறாங்க. எப்படி அம்மா? அம்மா உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. இந்த ஊடகத்தில் பிறந்திருக்கும் அனைத்து பெண்களுக்குமே 5 கணவன்மார்கள் நிச்சயமாக. எப்படின்னு விளக்கம் கேட்கலாம். எல்லோருக்குமே சொல்லுது. எப்படி அம்மா? எப்படி என்றால் மெய் வாய் கண் மூக்கு செவி. எப்படி? மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த பஞ்ச உறுப்புகளை ஒவ்வொரு ஆடவராக 5 பேர்களாக நாங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்கிறோம். ஓ அப்படியா? ஆனால் உலகத்தை நீங்கள் பிறந்தனால நம்ம பெண்ணா பிறந்து இதை பத்தி தெரியாம தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆமா 5 கணவர் மாறி என்றால் நான் கூட வேற ஏதோ நினைச்சிட்டேன் பாத்தியா. ஆனா இப்ப இந்த அம்மா சொல்லிதான் தெரியுது. மெய் வாய் கண் மூக்கு செவி செவி 5 ஐபூதம் 5 உறுப்புகள். ஆமா அப்படி அம்மா அப்படி 5 கணவர் என்று நீ சொல்லிதாமா எனக்கு தெரியும். அப்படி 5 பேராக ஒவ்வொரு ஆடவராக தேர்ந்தெடுத்து நாங்கள் திருமணம் செய்கிறோம். ஆனால் என்ன செய்யலாம்? ஒன்றாக பாவித்து ஒரே ஒருவராக திருமணம் செய்து கொள்ளும். ஏமா அப்படி பாரு. அப்படி இருந்தாலும் இதையெல்லாம் விட்டு கூந்தலானது விரித்த கூந்தலாடு இருக்கிறது என்னடா காரணம்? என்னமா அது? மேகம் போல என்ன ஏனென்றா இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? ஆமா மங்களகரமா இருக்கா. ஆடை அவன் அணிந்து நகனவரையில பூட்டிக் கொண்டு சீவி சிக்கெடுத்து மலரை சீட்டி கொண்டு அழகா இருக்கும். ஆனா அந்த அம்மா இப்ப நம்மளை பார்த்தா என்ன நினைக்கும்? மனவேதனையோடு. அதனால அந்த கூந்தல் அலங்கரித்து அதற்கு மலரெல்லாம் சுட்டவனா அம்மா அவனை கேளு. இது என்ன கேளு. புட்டாமா எப்படி தெரியுமா அடிக்கணும்? எப்படி தெரியுமா அடிக்கணும்? எப்படியே ஏடா என்னடா புட்டா
உடாமாவா பேர் வச்சுக்கலாம்டா பாய் அவுட்டுடா கன்றாவி கண்ணாடிடா பாவி என் முஞ்ச எப்படி இருக்குதா நல்லதாடா இருக்கு என்னடா இதுவா இது என்ன சொல்றது பூப்பு பூப்பு சீப்பு பூக்கு பூக்கு யாரா புஷ்படா புஷ்பம் புஷ்பமா இதெல்லாம் அந்த அம்மாக்கு வைக்கலாம் போடா போடா அழகுடா அம்மா வச்சுக்குமா 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 அல்ல வச்சுக்குமா இருக்குமா ஏப்பா ஏண்டா கூந்தலானது விரித்து கூந்தலோடு இருக்கிறது அமங்கலியா அம்மா அந்த கூந்தலை சீவி சிக்கெடுத்து மலரை சூட்டி இருந்தாலும் அழகா இருக்கும் வேணாம்னு சொல்கிறாயே அம்மா என்னமா காரணம் வேண்டாம் என்று சொல்றது அது ஒரு காரணம் இருக்குமா அம்மா எங்கள் மகாராணி திரௌபதியே தாயாதினால் வஞ்சிக்கப்பட்டு பணபலி 2 ஓராண்டு அஜாத கைப்பதினாக கானகத்திரமாக சென்றிருக்கேன் எப்படி சென்றது எப்படி படுபாவி தாயாதிகளை வஞ்சிக்கப்பட்டு அப்படி அழுத கண்ணீரோடு காலத்திரமாக சென்றது விரித்த கூந்தலோடு எப்படி என்றா அது ஒரு சபதம் செய்துட்டு போனது என்னமா சபதம் அது என்ன சபதம் தெரியுமா என்னை இப்படி படித்தினானே இன்னொரு காலத்தில் சண்டை ஒன்று ஏற்பட்டால் முகப்பிலே அந்த சண்டையின் முதப்பிலே தன்னுடைய பக்தர் கதையால் அடித்து அந்த துரியோதனை மாலை செய்து ஓடக்கூடிய உதிரத்தை எடுத்து எண்ணெயாக தடவி மார்பலனுக்கு சீப்பாக வகந்து மணி குடலை எடுத்து பசுமாக சூடி கூந்தலை முடிப்பேன் என்று அந்த அம்மையார் சபதம் செய்து காணத்தமாக போயிருக்கு அந்த அம்மையார் எப்போது தன்னுடைய சபதம் நிறைவேறி கூந்தலை முடித்து புஷ்பம் சூடுகிறதோ அன்றுதான் நானும் என் கூந்தலை முடித்து புஷ்பம் சூடுவேன் நானும் ஒரு சபதம் செய்திருக்கேன் ஒரு நாட்டு மகாராணி அலங்கோலத்தோடு நாட்டை விட்டு காடக செல்லும் நேரத்திலே எப்படி அந்த அம்மா விரித்த கூந்தலோடு கண்ணீரமாக காணக செல்கிறதோ ஆமா அதே போல அம்மனானது சென்று விட்டது நாம் அலங்கரித்து அது எதிரே நின்றால் மனம் வேதனை அடையும் என்று அந்த அம்மனானது எப்படி விரித்த கூந்தலோடு இருக்கிறதோ அதே போல இருக்கின்ற பனிமாது ஆமாம்மா பனிமாது இது இவ்வளோ பக்தியா இருக்குது பயபக்தியா அந்த அம்மா எப்படி இருக்கும் அந்த அம்மா நோ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கூத்துல கூட பூ இருக்கு அந்த அம்மாவை வச்சிடலாம் அந்த அம்மாவை வச்சிடல அப்ப நீ நம்ம நாட்டுக்கு மட்டும் வச்சிருக்கணும் அட்டகராஜமா ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மனுஷன் இல்ல இப்ப நான் அந்த அம்மா பூ வச்சுன்னு இருக்கும்போது நம்ம பூ வைக்கலன்ற ஒரு கஷ்டம் எடுமா பூவை வைக்காதமா எடுமா பூவை அந்த அம்மாவை வைக்கலன்னா நாட்டுக்கு வச்சுன்னு வரேன் வேற அரங்கணும் என்ன சொல்றாருன்னா அந்த அம்மா அம்மா அப்படி இருந்தாலும் அலங்காரம் இல்லாமல் வந்திருக்கிறாய் ஆனால் ஒரு பெண்ணாக பிறந்து தனிமையில வந்திருக்கிறாயே இந்த பூலோகத்திலே உன்னுடைய கற்புக்கு ஏதாவது ஆபத்து என்னம்மா அம்மா தன்னும் தலைமையாக ஒன்றியாக வருகிறாயே உன் கற்புக்கு ஏதாவது பங்கு வருதுன்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா தனிமையில வந்திருக்கிறாயே அப்படி என் மீது யாராவது ஆசைப்பட்டு இச்சைக்கு இணங்கி வந்தேனானால் என்னமா ஆகாயத்திரமாக என்னையே நான் எங்கெங்க செல்கின்றனோ அங்கங்கெல்லாம் என்னுடைய கணவன்மார்கள் ஆகாயத்திரமாக வட்டமிட்டு கொண்டிருப்பார்கள். ஆகாயத்திடமாக வட்டமிட்டு கொண்டு வருவாரவே. ஏமா மற்றவர் கண்ணுக்கு அது தெரியாதா? மற்றவர் கண்களுக்கு தெரியாது. என் மீது ஆசைப்பட்டு யாராவது என் அருகில் வந்தானால் அவர்கள் அனைவரும் ஓடி வந்து அவர்களை வெட்டி பலியிட்டு காக்க விடுவார்.
ஆகாயத்துல இருந்து அப்படி இல்ல ஆகாயத்துல இப்படி வாமாங்க ஆகாயத்துல இருந்து அப்படியே சர்றன்னு பூந்து அவனை அப்படியே ஒரே குத்து அவனை யார கற்புக்கு பங்கம் ஏற்பட்டான் ஆகாயத்தில் மறுபடியும் இருந்து அந்த அம்மனை சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஆமா மற்றவர் நேரத்திற்கு தெரிய மாட்டான், அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். சரிம்மா ஒரு வருஷம் அம்மா, அதனால் எனக்கு ஒரு வருடம் மட்டும் என்னை வைத்து ஆதரித்தால் போதும்மா. ஒரு வருடம் போதுமா? போதும்மா. ஏண்டா இந்த அம்மா ஒரு வருடம் போதும். எழுந்துருமா. நீ ஒரு வருடம் என்ன உன்னுடைய ஆயுள் முடியாது கூட இருக்கலாம். வேண்டாம்மா, ஒரு வருடம் மட்டும் போதும். ஒரு வருடம் மட்டும் என்னை வைத்து ஆதரித்தால் போதும். இவனோட ஒரு வருடம் ஆதரிச்சா போதும். அவங்க பின்தொடர்ந்து வந்ததான் மட்டமலை அறுத்து அம்மனுக்கு பனிமாதிக்கு ஆனா அவங்களோடு இருக்க தாய் மரம் இவ்வளவு ஆமா விசித்திரமா இருக்காரு. நானும் வரேன்மா, உண்மையாலே வந்துடுறேன். சரிம்மா வா. அம்மா, அப்படி உன்னிடத்தில் நான் இருக்கும்போது என்னால் சும்மாவே இருக்க முடியாது. அதனால ஏதாவது ஒரு வேலையாச்சு கொடுங்க அம்மா. பனிமாதி அம்மா, நீயோ என்ன நம்பி வந்திருக்கிறாய்? உனக்கு வேலை எதுவும் கிடையாது. நீ அறையில சென்று பஞ்சனி மீது அமர்த்திருந்தால் போதும். சென்று வாமா. அப்படியா?